வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி வாழ்க்கையில நம்பிக்கை இழப்பு என்பது அதிகமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உங்களுக்கு நம்பிக்கையை மெதுவாக குறைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை என்பது நீண்ட நாட்கள் உங்களுடனே நிலைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. போக போக உங்களுடைய நாட்களும் போக போக, வருடங்களும் போக போக உங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரிடமும் குறைந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்வதை மற்றவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா மற்றவர்கள் சொல்வதை மட்டும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. யார் எது உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்து கொடுத்தாலும் அதனை சொல்லி காட்டிய அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதிற்குள் நம்மளும் திருப்பி பேசினா சண்டைகள் தான் வரும் என்கிற ஒரு காரணத்தினால் மட்டுமே நான் அமைதியாக இருக்கிறேன் என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்களும் சில மனிதர்களுக்கு யாரெல்லாம் உங்களிடம் சொல்லி காட்டுவாங்களோ அந்த மனிதர்களுக்கு நீங்களும் எவ்வளவோ உதவிகளை செய்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் கூட நானும் உனக்கு இந்த ஒரு உதவியை செய்தேன் என்று நீங்கள் ஒருபோதும் கூற மாட்டீங்க. அதுதாங்க இந்த கடகம் ராசி அன்பர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமாக இதுவரைக்கும் கருதப்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் உங்கள் மீதும் கடுமையாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா நீங்கள் குடும்பத்திடமும் தேவையில்லாமல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டீங்க. நம்முடைய குடும்பம் தானே, நம்ம பழகிய உறவுகள் தானே, அவர்கள் பேசிட்டு போட்டோம், அவர்களுக்கு இல்லாத உரிமைகளா என்று நீங்கள் அமைதியாக அனைத்தையும் கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இதுவரைக்கும் இந்த கடகம் ராசி அன்பர்கள் இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உடல் நலத்துல சின்ன சின்ன கவலைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்திருக்கும். மன அழுத்தங்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் அதிகரிக்கும், ஏதாவது பிரச்சனைகள், பணம் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன கவலைகளை அது எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்குமோ அப்பொழுதெல்லாம் அது உங்களுடைய உடலையும் சேர்த்து பாதிக்க தொடங்கி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அது உங்களுக்கு எதுவுமே ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும். ஏன் இப்படி நடக்கிறது என்று எல்லாமே உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு சோர்வு, இந்த ஒரு தூக்கம் இல்லாமல் இருப்பது, சிறிய உடல் குறைபாடுகள், இவை எல்லாமே சேர்ந்து உங்களுடைய கவலையை இன்னும் அதிகரித்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரியதாக உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். நான் நன்றாக இருக்கிறேனா என்ற ஒரு கேள்விகள் உங்களை இன்னமும் துரத்தி கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய உடலையும் சரி, உங்களுடைய உடலை இது மிக பெரிய அளவுக்கு பிரச்சனையாக மாற்றவும் செய்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன குளறுபடிகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முக்கியமான சில உறவுகளுக்குள்ள குழப்பத்துல நீங்க மாட்டிருப்பீங்க. ஆனா அந்த உறவுகள் மீது நீங்க எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருப்பீங்க. அந்த ஒரு உறவுகள் இல்லை என்றால் நானே இல்லை என்கிற ஒரு நிலைமைக்கு கூட நீங்க போகவும் செய்திருப்பீங்க. ஆனா அந்த உறவுகள் சில நேரங்கள்ல உங்களை சின்ன சின்ன பிரச்சனைகள்ல சிக்க வைத்து கொண்டே தாங்க இருப்பாங்க. ஒருவரை ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாம நீங்க இருப்பீங்க. நீங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்க சொல்லுவீங்க, அவர்களின் முக்கியத்துவத்தை அவங்க சொல்லுவாங்க. இதனால ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை என்பது இல்லாமல் உங்க இருவருக்கும் இடையில் நிச்சயமாக போயிருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் கூட உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பித்திருக்கும். பேசாமல் இருப்பது, தவறான புரிதல்கள், மனக்கசப்புகள் இது எல்லாமே உங்களுக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய உறவுகளை கூட இது பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா ஒரு பிரச்சனையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். நீங்க அந்த உறவுகளை காப்பாற்ற இவ்வளவுதான் நீங்க முயன்றாலுமே சில நேரங்களில் அது உங்களுக்கு சுலபமாக இருக்க போவது கிடையாது என்பதை நீங்கள் போக போகத்தாங்க புரிந்து கொள்வீங்க. இது எல்லாமே உங்களுடைய மனதளவில் உங்களுடைய சோர்வடியை வைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, உங்களுடைய மனதிற்குள் பயமும் பதற்றமும் தயக்கங்களும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உங்களுடைய மனதில் ஒரு பயத்தையும் ஒரு தயக்கத்தையும் இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்திருக்கும். புதிய விஷயங்களை முயற்சி செய்யக்கூட நீங்க சற்று தயங்கி கொண்டிருப்பீங்க. ஆனா இது சரியா தவறா என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களை நிறுத்தி கொண்டே தாங்க இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற பயம் உங்களை அமைதியாக இருக்க விடாம துரத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு பயம் தாங்க உங்களை இன்னமும் கவனமாக சிந்திக்க கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கைனா எப்படி இருக்கும் என்று பல விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு என்பது உருவாக ஆரம்பிக்கும். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது கிடைக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்கு இந்த ஒரு நேரத்தில் பதிலானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே தெளிவானதாக மாறிவிடும்.
நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு நம்பிக்கையை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். எதிர்காலம் பற்றிய பயமானது உங்களை விட்டு போகவும் ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட கடகம் ராசி வாழ்க்கையில இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அதே போல உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நாளில் நீங்கள் எதிர்பார்க்காத உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடம் தாராள மனப்பான்மையுடன் நீங்கள் நடந்து கொள்வீங்க. யார் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் எது கேட்டாலும் நீங்கள் உடனடியாக அதனை செய்து கொடுப்பீங்க. அதனால உங்கள் மீது ஒரு மரியாதை என்பது இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் இருவர்கள் மீதும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படத்தாங்க தொடங்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நடக்கத்தான் செய்யும். ஆனா இந்த ஒரு நேரத்தில் எவ்வளவுதான் நீங்கள் செலவு செய்தாலும் அதனை அளவுக்கு மீறி செய்யாமல் அளவோடு நீங்கள் வைத்துக் கொண்டால் அது மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளில் செலவு செய்யும் பொழுது நன்றாகத்தான் இருக்கும். போக போக அதனை பார்த்து நீங்கள் அதனை நினைத்து நினைத்து உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். தாராள மனப்பான்மையில் நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக உணரவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு ஆடம்பரமான ஒரு சூழலை நீங்கள் அனுபவிக்கவும் செய்வீங்க. போதுமான அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய கைகளில் கணிசமான அளவுக்கு பணமும் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சேரவும் செய்யும். நீங்கள் மிகுந்த ஒரு மனநிறைவை இந்த ஒரு நேரத்தில் உணர்ந்து கொள்வீங்க. மகிழ்ச்சியான சில விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில சூழ்நிலைகள் இந்த ஒரு நேரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு பெரியவங்களின் உதவியுடன் நீங்கள் உங்களுடைய உடற்தகுதியை இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் பெற்றுக்கொள்வீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா நீங்க வர ஆரம்பிப்பீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க கடகம் ராசி அன்பர்களை, இந்த ஒரு நாளில் நீங்கள் நேர்மறையான சிந்தனைகளுடன் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டும் வளர்ந்தால் போதாது, உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் நல்ல நல்ல புத்திகளையும் நல்ல எண்ணங்களையும் கொடு என்று சொல்லி சொல்லி அவர்களை வளர்க்கவும் செய்யுங்க. இல்லை என்றால் பெரிய காலங்கள் ஆக ஆக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். இனிமே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளில் நல்ல ஒரு சிந்தனைகளுடன் நீங்கள் வாழ ஆரம்பித்தால் நன்மைகள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ இந்த ஒரு நாளில் வேலை செய்கின்ற இடங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் முடிந்த அளவுக்கு அனுசரித்து சிரித்து கொண்டு அந்த ஒரு இடத்தை விட்டு கடந்து விடுங்கள். இந்த ஒரு நேரம் என்பது உங்களுக்கு சரியில்லாமல் இருப்பதால் மேல் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எனவே முடிந்த அளவுக்கு அதனை பொறுத்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உடல்நிலையில் சற்று சோர்வாக நீங்கள் உணர்வீங்க. சுறுசுறுப்பு இன்றையும் நீங்க காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகளில் உங்களுக்கு மந்தமான ஒரு சூழ்நிலையானது இந்த ஒரு நாளில் ஏற்பட ஆரம்பிக்கும். வழக்கு செயல்களில் ஒரு கவனம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மற்றவங்களின் தேவைகளை நீங்க நிறைவேற்றி வைத்துக் கொள்வீங்க. வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பதிலானது கிடைக்கும். குடும்பத்தில் வீண் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். வியாபார செயல்களில் சிந்தித்து நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. எனவே கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து இந்த ஒரு நாளில் செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து நீங்கள் செயல்படலாம். சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடுங்க. இதெல்லாம் மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதின் நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க